Kids Bells Tamil. மழையும் உழைப்பும். அந்த காலத்துல மலையொரு பக்கத்துல ஒரு பெரிய புல்வெளி இருந்துச்சு. அந்த புல்லுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு கூட்டம் சந்தோஷமா வாழ்ந்துக்கு வந்துச்சு. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன எறும்பு தான் சின்னா. உருவத்துல ரொம்ப சின்னதா இருந்தாலும் சின்னாவின் மனசு ரொம்ப பெருசு. ஒரு நாள் காலை சூரியன் நல்ல உதிச்ச நேரம். பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட எறும்பு கூட்டம் முழுக்க வேலைக்கு தயாராயிடுச்சு. சில எறும்புகள் தானியம் தேட போனாங்க, சில எறும்புகள் குடிசைய சரி பண்ண ஆரம்பிச்சாங்க, சில எறும்புகள் குட்டி எறும்புகளை கவனிச்சாங்க. அப்போ மூத்த எறும்பு எல்லாரையும் பார்த்து, இன்றைக்கு உழைக்கலைனா நாளைக்கு பசி நம்மள தேடி வரும்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட சின்ன மனசுக்குள்ள, இது திருக்குறள் மாதிரி இருக்கே, உழுதுண்ட வாழ்வாரே வாழ்வார்னு சொல்ற மாதிரின்னு நினைச்சது. அதே கூட்டத்துல பப்ளு, ஜிங்கு, லுல்லு அப்படின்னு 3 எறும்புகள் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் எப்பவும் அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு செய்வோம், இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சோம்பேறியா இருப்பாங்க. ஒரு நாள் பப்ளு எறும்பு சின்னாவை பார்த்து, ஏ சின்னா, இவ்ளோ அவசரமா ஏன் வேலை செய்யற, மழை இன்னும் வரலையேன்னு சொன்னது. அதுக்கு சின்னா அமைதியா, மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகணும் தான்னு பதில் சொன்னது. இத கேட்ட மூத்த எறும்பு, இயற்கை எப்பவும் முன்னாடியே சின்ன சின்ன சைகை காட்டும், அத கவனிக்காதவன் பின்னாடி கஷ்டப்படுவான்னு அறிவுரை சொன்னார். ஒரு நாள் சின்னா தனியா தானியம் தேடி போனப்போ ஒரு பெரிய அரிசி மணிய கண்டுச்சு. அது ரொம்ப கனமா இருந்ததால சின்ன தனியா எழுத்து பாத்துச்சு, தள்ளி பாத்துச்சு, ஆனா அசையவே இல்ல. அப்போ சின்ன மனசுக்குள்ள, தனியா முடியலைனா ஒற்றுமையா செய்யணும்னு யோசிச்சது. உடனே ஓடி போய் மற்ற எறும்புகளை கூப்பிட்டுச்சு. 10 எறும்புகள் சேர்ந்து ஒரே நேரத்துல முயற்சி பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிசி மணி நகர ஆரம்பிச்சது. இத பார்த்த மூத்த எறும்பு, இதுதான் ஒற்றுமையின் பலம்னு சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு வானம் கருமை நிறமா மாறுச்சு. காற்று வேகமா வீசுச்சு. இடி மின்னல் ஆரம்பிச்சது. மூத்த எறும்பு, மழை வரப்போறதுன்னு சொன்னார். உழைப்பாளி எறும்புகளும் சின்னாவும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முன்னாடியே தானியம் சேமிச்சிருந்தாங்க. ஆனா பப்ளு, ஜிங்கு, லுல்லு 3 பேருக்கும் பயம் வந்துச்சு. நம்ம ஒண்ணுமே சேமிக்கலையேன்னு வருத்தப்பட்டாங்க. மழை நாள் முழுக்கவும் இரவு முழுக்கவும் கொட்டியப்போ வெளியே போக முடியாம எல்லாரும் குடிசைக்குள்ளேயே இருந்தாங்க. சின்னாவும் மற்ற உழைப்பாளி எறும்புகளும் சேமிச்ச தானியத்தை சாப்பிட்டு நிம்மதியா பசி இல்லாம பயம் இல்லாம இருந்தாங்க. அந்த நேரத்துல சின்ன சோம்பேறி எறும்புகளை பார்த்து, திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, கருணை உள்ளவன் தான் உண்மையில நல்லவன், பசியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தானியத்தை பகிர்ந்து கொடுத்துச்சு. நல்ல வார்த்தை சொல்லி அறிவுரையும் கொடுத்துச்சு. இத பார்த்த பப்ளு, ஜிங்கு, லுல்லு 3 பேரும் தங்களோட தவற உணர்ந்தாங்க. இனிமே நாங்க சோம்பேறியா இருக்க மாட்டோம், உழைப்போம், ஒற்றுமையா இருப்போம்னு மனசார வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து அந்த எறும்பு கூட்டத்துல உழைப்பு, ஒற்றுமை, கருணை 3மே வாழ்க்கையா மாறுச்சு. இன்றைக்கு உழைப்பவன் தான் நாளைக்கு நிம்மதியா வாழ்வான். Thanks for watching. Subscribe for more kid stories.